அடுத்தது அந்த ஜனாசாவை சுமக்க வேண்டும். தூக்குறதுக்கு முன்னால ஏதாவது சடங்குகள் சம்பிரதாயம் இருக்குதா? இன்னைக்கு என்ன செய்வாங்க, சில ஊருக்கு போனா ஃபாத்திஹாவை ஓதி குல்சூராக்களை ஓதி ஒரு துஆ மஜ்லிஸ் நடத்திட்டு தான் அதை தூக்குவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் எதிலும் வராத. துஆ என்று வரும் பொழுது இபாதத், குர்ஆன் ஓதுதல் என்று வரும் பொழுது ஒரு இபாதத், நன்மை கருதி செய்யப்படுவதனால அது மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட பித்அத் என்ற குற்றத்தில் என்ன செய்துவிடும், எங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே அப்படி ஒன்று இல்லை. அதே போன்று இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அங்க ஒரு பயான் நிகழ்ச்சியை வச்சு அந்த மையத்தை தூக்கணும்ன்றாங்க. அன்பாண்டவர்களே, உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்கள் பித்அத்துக்கள் நடந்துவிடக் கூடாது, மார்க்கத்துக்கு முரணானது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி ஒன்றை கொண்டு வந்தாங்க வீடுகளை பயான் பண்றது. ஆனா நல்லா விளங்கிக்கங்க, நபிகளாருடைய வழிகாட்டலில் மையத்தை தூக்குவதற்கு முன்னால் உபதேசம் செய்து தூக்கிய ஒரு நிகழ்வு இல்லை. எனவே விளங்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா, இந்த பயான செய்யலண்டா பித்அத்துக்கள் செஞ்சிருவாங்க, யாராவது ஒரு கூட்டு துஆ ஓதிடுவாருன்ற நிலைமை இருக்கும்டா அந்த பித்அத்தை இல்லாமலாக்குவதற்கு காரண காரியத்தோடு ஒரு உரை நிகழ்த்தி பித்அத்தை விட்டு தடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனா நல்லா விளங்கிக்கங்க, எந்த ஒன்றுமே நடக்க முடியாத பித்அத் இல்லாத சூழ்நிலையில ஒரு பயான வச்சுத்தான் தூக்குவோம் விளங்கினா இது நபி வழிகாட்டலுக்கு அப்பால் பட்டது என்கிற பாடத்தையும் ஜனாசாவை சுமத்தல் என்ற பாடத்துக்கு முன்னால விளங்கி கொள்ள வேண்டும். ஜனாசாவை வெறுமனே தூக்குறது தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா உதிஅத்தில் ஜனாஸத்து, ஜனாஸா வைக்கப்பட்டு வஹ்தமலஹர் ரிஜால், அதை ஆண்கள் சுமந்து விட்டால் அலா அனாகிஹிம், அவர்களுடைய தோள்களில் சுமந்து விட்டால் ஃபஇன் கானத் சாலிஹத்தன், அது நல்ல ஜனாஸாவாக இருந்தால் கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமா கொண்டு போங்க அவசரமா கொண்டு போங்கன்னு சொல்லுமாம். வஇன் கானத் கைர சாலிஹா, அது கெட்ட ஒரு ஜனாஸாவாக இருந்தால் யா வைலஹா ஐன தத்ஹபூன பிஹா, இந்த ஜனாஸாவை எடுத்துக்கொண்டு நீங்க எங்க போறீங்க, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று அது முழங்கும் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர உள்ள மற்றெல்லா படைப்புகளும் அதை கேட்குது. மனிதர்கள் அந்த முழக்கத்தை கேட்டுவிட்டால் மயங்கி விழுந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்த செய்தி 1314 புகாரில வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் ஜனாஸாவை சுமந்து விட்டால் அது என்ன சொல்லுதுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ், அது நல்ல ஜனாஸாவோ கெட்ட ஜனாஸாவோ நீங்க துஆ கேட்டு கொண்டு போங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு தேடி கொண்டு போங்க, ஜிக்ரு ஸலவாத்தோட போங்கன்னு எந்த ஒரு வழிமுறையையும் ரசூலுல்லாஹ் காட்டி தரல. பன்னீரை வீசி கொண்டு போங்க, பூவை தூவி கொண்டு போங்க, இதெல்லாம் முஸ்லிம்களோட கலாச்சாரம் அல்ல, ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததல்ல. எனவே இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும்.